ஓம் சாந்தி 8/2/2022 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஒரே ஒரு தந்தையின் மகிமைதான் அளவற்ற மகிமையாகும். தந்தையின் மகிமை போன்று வேற யாருக்கும் இருக்கவே முடியாது. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த படிப்பின் மீது மிகுந்த மதிப்பு இருக்க வேண்டும். ஏன்? பதில்: ஏனென்றால் முழு கல்பத்திலும் ஒரே ஒரு முறைதான் பரந்தாமத்திலிருந்து தந்தை கற்பிப்பதற்காக வருகிறார். மனிதர்கள் படிப்பதற்காக பாரதத்தில் இருந்து அயல் நாட்டிற்கு செல்கிறார்கள். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்கு படிப்பை கற்றுத்தரக்கூடியவர் எவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறார். ஆகையால் குழந்தைகளுக்கு படிப்பின் மீது மிகுந்த மதிப்பு இருக்க வேண்டும். கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை. உங்களுடைய பாடசாலை ஒவ்வொரு தெருவிலும் இருக்க வேண்டும். இல்லையென்றால் இத்தனை பேர் எப்படி படிப்பார்கள்? பாபாவின் அறிமுகம் அவசியம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த முரளிலே பாபா, சிவபாபா எப்போவுமே ஆத்மா அபிமானியாகவே இருப்பார். ஏன்னா அவர் பிறப்பு இறப்பில் வரமாட்டார். அதனால்தான் பக்தியில் கூட சிவன் ராத்திரி அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆனால் ராத்திரின்னா என்னன்றது கூட தெரியாமல் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிறது இரவு, பகல் ஆகணும் அப்படின்றார். இந்த பிரம்மா பாபா அவர் பாட்டுக்கு அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு போயிட்டு இருந்தார். வசமாக மாட்டிக்கிட்டார் அப்படின்றார். அதுக்கு சொல்லுவாங்க, வழியில் சென்று கொண்டிருந்த பிராமணன் மாட்டிக்கொண்டார் அப்படின்னு. பிரம்மா பாபாவுக்கு ஒன்றுமே புரியல. சிவபாபா திடீரென் பிரவேசம் செய்துட்டார். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியல. போக போக இது சிவபாபானுடைய காரியம் அப்படின்றது புரிஞ்சது. இந்த உலகத்தில் மகிமைக்குரியவர் ஒரே ஒரு சிவபாபா தான், வேற யாரும் கிடையாது அப்படின்றார். அந்த சிவபாபா பதித்த பாவனர் இல்லாமல் இந்த உலகத்துடைய நிலைமை பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னு அப்படின்னு புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் இவர் யார் என்று கேட்கிறார்கள். இவர் சாது சந்நியாசி போன்ற மனிதர் கிடையாது. அவர்கள் இந்த மகாத்மா என்று பெயர் சொல்லி சொல்கிறார்கள். இதையெல்லாம் குழந்தைகள் மட்டுமே அறிந்திருக்கிறீர்கள். அதாவது இந்த பிரம்மா யாரு, மற்ற சத்சங்கங்களுக்கு போனால் இந்த மகாத்மா இந்த சாது இப்போது சொற்பொழிவு செய்வார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு இங்கே யார் வராங்க அப்படின்றது தெரியும். இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றார். ஆத்மாதான் அனைத்தையும் அறிந்திருக்கிறது, ஷரீரம் அல்ல. இந்திரியங்களின் மூலம் ஆத்மா அறிந்து கொள்கிறது. ஒருவேளை ஆத்மா இல்லை என்றால் இந்த கண்கள் இயங்காது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம அபிமானிகளாக ஆக்கப்படுகிறீர்கள். உண்மையிலும் ஆத்மாவை ஆண் என்று சொல்லப்படுகிறது, பெண் அல்ல, ஆண்தான். ஏனென்றால் நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள். இப்போது நீங்கள் புது விஷயங்களை கேட்கிறீர்கள். இங்கு வந்திருப்பது யார்? அவருக்கு எந்த மனித ரூபமும் கிடையாது. எல்லையற்ற தந்தை சிவபாபா ஆவார். பிரம்மா மூலம் புரிய வைக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உலகத்தில் மகிமைக்குரியவர் என்றால் அது ஒரே ஒரு தந்தை மட்டுமே, வேறு யாரும் கிடையாது. அந்த பதித்த பாவனர் இல்லாமல் இந்த உலகத்தின் நிலை என்னவாகிவிட்டது என்று பாருங்கள். மகிமைக்குரியவர் ஒரே ஒருவர்தான். அவர்தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறார். விஷ்ணு யார் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சூக்ஷ்ம வதனத்தில் விஷ்ணுவிடம் சுயதர்சன சக்கரம் ஏன் காட்டப்பட்டிருக்கிறது?
4 கைகள் எல்லாம் இருக்க முடியாது. இல்லற மார்க்கத்தை நிரூபிப்பதற்காக சூக்ஷ்ம வத்தனத்திலும் 4 கைகள் காட்டப்பட்டிருக்கிறது. தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நாம் 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். உங்களுடைய இல்லறம் ஆரம்பத்தில் தூய்மையாக இருந்தது என்பதையும் அறிந்து கொண்டீர்கள். பரமாத்மாவை பரம தந்தை, பரம ஆசிரியர், பரம சத்குரு, அகால மூர்த்தி என்று கூறுகிறார்கள் அல்லவா? சிவ்பாபாவை நந்தியின் மீது காட்டுகிறார்கள். உண்மையிலும் சிவ்பாபா எப்படி இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அவர் ஞானக்கடல், பதித பாவனர். அவருக்கு மனித உடல் வேண்டும் அல்லவா? இந்த பிரம்மாதான் அவருடைய சிம்ஹாசனம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மற்றபடி தர்மஸ்தாபகர்களுக்கு என்ன மகிமை இருக்கிறது? அவர்கள் வந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார்கள், அவ்வளவுதான். அவர்கள் யாருக்கும் ஜீவன் முக்தி கொடுப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் தர்மஸ்தாபகர்கள் தங்களுடைய தர்மத்தை சார்ந்தவர்களை கீழே அழைத்து வருவதற்கு நிமித்தமாகிறார்கள். நாடகத்தின் பாகம் அப்படி இருக்கிறது. யார் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார்களோ அவர்களே பிறகு பாலனையும் செய்ய வேண்டும். யாரும் திரும்பி செல்வதில்லை. அழகா பாபா புரிய வைக்கிறார். தர்மஸ்தாபகர்கள் வருவாங்க, தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க. ஆனால் அதில் என்ன இருக்கு விஷயம் பாருங்க. மேலே இருக்கக்கூடிய அவங்க தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களை அவங்க கீழே கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் மறுபிறவி எடுத்து அவங்க தர்மத்தையே அவங்க பாலனை செய்யணும். யாரும் திரும்பியும் போக முடியாது. அதனால தர்மஸ்தாபகர்களுக்கு என்ன மகிமை இருக்கிறது அப்படின்னு கேட்குறார். எதுவரை சிவ்பாபா வரவில்லையோ அதுவரை யாரும் தூய்மையாக முடியாது. எல்லா புகழும் அவர் ஒருவருக்கே. மகிமைக்குரியவர் அவர் ஒருவரே. சிவாய நமக. நீங்கள்தான் தாய் தந்தையாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கவும் செய்கிறார்கள். தாயும் நீயே, தந்தையும் நீயே அப்படின்னு சொல்லி எந்த சாது சந்நியாசிக்கோ தர்மஸ்தாபகருக்கோ மகிமை செய்ய முடியாது அப்படின்றது சொல்றார். ஞானம் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது. அவர் ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறார். இப்பொழுது நீங்கள் முழு உலகத்தின் முதல் இடைக்கடையை அறிந்திருக்கிறீர்கள். பாரதம்தான் முதல் நம்பராக உலகத்திற்கு எஜமானனாக இருந்தது. அப்போது வேறு எந்த தர்மமும் இல்லாமல் இருந்தது. இப்போது அந்த தேவி தேவதா தர்மம் இல்லை. பாரதம் எவ்வளவு செல்வந்த கண்டமாக இருந்தது. சோம்நாத் கோவிலில் நிறைய செல்வம் இருந்தது. அனைத்தையும் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். இந்த ஹிஸ்ட்ரியில் சோம்நாத் கோவிலிருந்து எவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு போனாங்கன்றது படிக்கிறோம். அப்போ அந்த ஒரு கோவில் மட்டும் அப்படி இருக்காது, அது போன்று பல கோவில்கள் இருந்திருக்கும். அப்போ பாரதம் எவ்வளோ செல்வந்த கண்டமாக இருந்திருக்கும்ன்றது பாபா புரிய வைக்கிறார். அதுக்கு பாபாவே சொல்கிறார், தந்தை எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார். சில நேரத்தில் நாம் நல்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து புரிய வைக்கும் போது நமக்கே சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம நல்லா புரிய வைக்கிறோம். அதுபோல் பாபா அந்த பாரதம் அவ்வளோ செல்வந்த கண்டமாக இருந்ததுன்றதுக்கு அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்கள். அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, எவ்வளோ நல்லா புரிய வைக்கிற இல்லையா அப்படின்றார். தந்தை சதா ஆத்ம அபிமானியாக இருக்கிறார். ஏனென்றால் பிறப்பு இறப்பில் வருவதில்லை. சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள் அல்லவா? ஆனால் ராத்திரி என்பதன் பொருள் புரிந்து கொள்வதில்லை. இப்போது இரவாக இருக்கிறது, பிறகு பகல் வர வேண்டும். அடுத்தது பிரம்மா பாபாவை பற்றி சிவ்பாபா சொல்றார். சும்மா வழியில் சென்று கொண்டிருந்த பிராமணன் மாட்டிக்கொண்டார் என்று சொல்கிறார்கள்.
அதாவது பிரம்மா பாபா அவர் பாட்டுக்கு அவருடைய குடும்பம் வியாபாரம் அப்படி இருந்தார், பக்தி அப்படின்னு இருந்தார். திடீரென் சிவபாபா பிரவேசம் செய்துட்டார், எல்லாத்துலேருந்து விடுவிச்சிட்டாரு. இந்த இயக்கம் ஸ்தாபனை ஆச்சு. அதாவது எதுவுமே சொல்லிட்டு செய்யலை, இந்த மாதிரி உன் மூலமாக இந்த காரியம் நடக்க போகுது அப்படிலாம் எதுவுமே கிளியராக அவருக்கு புரியல. அதனால சும்மா போயிட்டு இருந்த பிராமணன் மாட்டிக்கிட்டார் அப்படின்றார். இந்த பாபாவிற்கும் ஒன்றும் தெரியாது. சிவபாபா திடீரென பிரவேசம் செய்து விட்டார். முதலில் எதுவும் தெரியவில்லை. இது சிவபாபாவின் காரியம் என்று மெல்ல மெல்லதான் தெரிய வந்தது. இந்த ஞானத்தை புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும். படிப்பதற்கு கிளாஸுக்கு வர வேண்டும். கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படலாம். மனிதர்கள் படிப்பதற்காக லண்டன், அமெரிக்கான்னு செல்கிறார்கள். அதென்ன பெரிய விஷயம்? தந்தை கூறுகிறார், நான் ஒவ்வொரு கல்பமும் கல்பத்தின் சங்கம யுகத்தில் பரந்தாமத்திலிருந்து கற்பிப்பதற்காக வருகிறேன். ஆக குழந்தைகள் எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டும்? நாளடைவில் உங்களுடைய பாடசாலைகள் ஒவ்வொரு தெருவிலும் உருவாகும். இல்லையென்றால் அனைவரும் எப்படி படிப்பார்கள்? பாபாவின் அறிமுகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். தந்தையை அவசியம் அனைவரும் அறிந்து கொள்வார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஸ்ரீமத் படி சதா உயர்ந்தவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். படிப்பதற்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. படிப்பை அவசியம் படிக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், எப்படி ஆதியில் தூய்மையான இல்லற ஆசிரம் இருந்ததோ அதே போல இப்போதும் தன்னுடைய இல்லறத்தை தூய்மையான இல்லற ஆசிரமமாக ஆக்க வேண்டும். எல்லா புகழும் ஒரு தந்தைக்கே, அவருடைய புகழ் பாட வேண்டும். வரதானம், ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் தனக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுங்கள். உள்ளடக்கும் சக்தியை தாரணை செய்து அனைத்து பொக்கிஷங்களில் நிறைந்தவராகி அவற்றை சுயத்தின் காரியத்தில் அல்லது மற்றவர்களுக்காக செய்யும் சேவையின் காரியத்தில் பயன்படுத்துங்கள். பொக்கிஷங்களை பயன்படுத்தும் போது அனுபவி மூர்த்தி ஆகிக்கொண்டே செல்வீர்கள். கேட்பது, உள்ளடக்கிக் கொள்வது மற்றும் உரிய நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்துவது. இந்த விதி மூலமாக நீங்கள் அனுபவத்தின் அத்தாரிட்டியாக ஆக முடியும். எப்படி கேட்பது பிடித்திருக்கிறது, பாயிண்ட்ஸ் மிகவும் நன்றாக இருக்கிறது, சக்திசாலியாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அதே போல அவற்றை பயன்படுத்தி சக்திசாலியாக வெற்றியாளராக ஆகிவிடுங்கள். அப்போதுதான் அனுபவி மூர்த்தி என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகன், யார் நிந்தனை செய்யக்கூடியவர்களுக்கும் குணங்களின் மாலையை அணிவித்து கொண்டே செல்வார்களோ அவர்கள்தான் குணவான் என்று அழைக்கப்படுவார்கள். ஓம் சாந்தி.
இந்த